தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் மாதம் நடக்கவிருக்கும் நிலையில் அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துவிட்டது. அனைத்து கட்சிகளும் வழக்கத்தை விட முன்கூட்டியே பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டன. கூட்டணி பேரங்களும் தீவிரமாக நடந்து வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது. மற்ற கட்சிகளையும் உடனடியாக கூட்டணிக்குள் இழுக்க வேண்டும் என்று அமித்ஷா விரும்பினார். ஆனால் எந்த முக்கிய கட்சிகளும் கூட்டணிக்குள் வரவில்லை. என்டிஏ கூட்டணியின் வலிமை குறித்து பல சந்தேகங்கள் கிளப்பப்பட்டன. இருப்பினும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணியை அமித்ஷா சந்தித்து பேசினார். கூட்டணி குறித்த முக்கிய விஷயங்களை அவர்கள் அலசினர். இந்நிலையில் இன்று பழனிசாமியை சந்தித்த அன்புமணி என்டிஏ கூட்டணியை உறுதி செய்தார். அன்புமணி தலைமையிலான பாமகவுக்கு தொகுதி பங்கீடு முடிந்துவிட்டன. எவ்வளவு தொகுதிகள் வழங்கப்பட்டது என்ற விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று அதிமுக பாமக கூறிவிட்டன. தமிழக சட்டசபைக்கான என்டிஏ கூட்டணி உருவாகி கிட்டத்தட்ட 9 மாதங்கள் கழித்து முக்கிய கட்சி கூட்டணிக்கு வந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்புமணியை சந்தித்த கையோடு டெல்லி புறப்பட்டு சென்றார் பழனிசாமி. இன்று இரவே அமித்ஷாவை சந்தித்து பேசவுள்ளார். பாமக கூட்டணியில் சேர்ந்தது தொடர்பாகவும் மற்ற கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் இரு தலைவர்களும் பேசுகின்றனர். என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் வழங்க வேண்டும் என்பது குறித்த முக்கிய ஆலோசனையும் இந்த மீட்டிங்கில் நடக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழக பாஜக பொறுப்பாளர் பியூஷ் கோயலையும் சந்தித்து பேசுகிறார். பின்னர் நாளை காலை 9:30 மணிக்கு டெல்லியிலிருந்து சென்னைக்கு புறப்படுகிறார். இதில் சில மாற்றங்கள் இருக்கவும் வாய்ப்புள்ளது என்று அதிமுக வட்டாரம் கூறியது. முன்னதாக டெல்லி பயணம் குறித்து பழனிசாமியிடம் சென்னை ஏர்போர்ட்டில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அவர் சிரித்தபடி பதில் சொல்லாமல் சென்று விட்டார்.